எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாலை பட்சத்துல ராத்திரி டிஃபனுக்கான ஒரு டிஃபன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். உப்புமா பொடி கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். அதை கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா எப்படி பண்றேன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. நான் இன்னைக்கு எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட சீடைக்காக வறுத்த அரிசி மாவு இருக்கு. பச்சரிசி மாவு வறுத்தது மாவு வந்து இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ராத்திரியில அரிசி மாவுல எடுத்துக்கிற பண்டம்லாம் பண்ணலாமா, அதை எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்கலாம். மாவு தான் ஆனாலும் நம்ம வந்து வறுத்துடுறோம். நன்னாவே மாவு வந்து வறுத்துருக்கிறதுனால வறுத்த மாவுக்கு எப்பவுமே தோஷம் கிடையாது. அதனால நான் வந்து சீடைக்கு வறுத்த மாவுல உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். நீங்க உங்கள்கிட்ட வறுத்த மாவு இருக்கு அரிசி மாவு அப்படின்னா நீங்க பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் இன்னைக்கு கூட கேட்டிருந்தீங்க, ஒரு வீடியோல வந்து கஞ்சி மாவு சத்து மாவு வந்து கடையில வாங்கி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கடையில வாங்குறது வந்து மடி பாக்குறவாளுக்கு அவ்வளவு உகந்தது கிடையாது. நான் எப்பயுமே கடையில தான் சத்து மாவு கஞ்சி மாவுலாம் இப்ப நிறைய பிராண்ட் வர ஆரம்பிச்சுடுது. நான் அதுதான் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன், அதுலதான் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, கடையில வாங்கி உங்களுக்கு அரிசி மாவுல இந்த மாதிரி வாங்கி நம்ம சொல்ற மெத்தட்ல மாவை வறுத்துக்கலாமா, எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க ரொம்ப எல்லாம் பார்க்கல, எங்களால ஊற வச்சு அரைச்சி அந்த ப்ராசஸ் பண்றது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறவாளா இருந்தா, நார்மலா கடையில வந்து பச்சரிசி மாவு கிடைக்கிறது. அந்த மாவை வாங்கி நீங்க அது ட்ரையா காஞ்சிருந்த மாவா இருந்தாலும் கூட நீங்க அதை வந்து லேசா மறுபடியும் வந்து கொஞ்சம் அந்த மாவு வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு, அதாவது மாவு தீஞ்சு போகாம கொஞ்சம் வறுத்த வாசனை வரும். உங்களுக்கு மாவு பார்க்கும்போது தெரியும். சிம்மில் வச்சுட்டு முள்ள வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனா அது வந்து அவ்வளவு பெட்டர்னு சொல்ல முடியாது. யாருமே இப்ப சாரதத்துக்குலாம் நம்ம கடையில வாங்கின ஒரு மாவை எடுத்து அப்படிலாம் பண்றது கிடையாது. அதனால அரிசி மாவு கடையில வாங்குறது என்ன கேட்டா நான் ஓகே சொல்ல மாட்டேன். அது உங்க விருப்பம் தான். ஏன்னா நான் இப்பவே அதை கமெண்ட்ல சொல்றதை விட இப்ப சொல்லிடலாங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி கஞ்சி மாவுல வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, சத்து மாவு கடையில வாங்குற கஞ்சி மாவுல எல்லா மாவுலயுமே பாத்தீங்கன்னா ஏலக்காய் பொடி போட்டிருப்பா. அதுல வந்து நீங்க இந்த மாதிரி காரம் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு தோசை வாக்க முடியாது. ஏலக்காய் வாசனை இருக்கும், செட் ஆகாது. நான் கமெண்ட்லயும் பதில் சொல்லிட்டேன். நீங்க வந்து அதனால முடிஞ்சா வாங்கி அரைச்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள்லாம் கல்லு மண் இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. நீங்க வாங்கி நல்லா 2-3 மணி நேரம் கிட்ட அதுலயும் ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. மாவா வறுத்துக்கிறது எனக்கு பெரிய ப்ராசஸா இருக்குன்னா ஊற வச்சிருங்க, தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இன்னொரு மெத்தட் வந்து இன்னைக்கு நான் இந்த மாவுல பண்றேன் இல்லையா, இப்ப பண்ணும் போதே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து பாத்திருப்பீங்க, பாண்ட்லியில வந்து ஒரு கொஞ்சம் கனமான பாண்ட்லியில நம்ம உப்புமா கலர்னா எப்படி கலருவோம், கொஞ்சம் திக்கான அடி கனமான பாத்திரத்துல வெங்கல பானை இல்ல இந்தோலிய கடாய் அந்த மாதிரி கொஞ்சம் கனமானதை நம்ம வந்து எடுத்துக்கலாம், அடியில ஒட்டாம. இந்த மாவு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் மாவு. சீடைக்காக நான் வந்து வறுத்து வச்சிருந்தேன், ஏற்கனவே வறுத்த மாவு பச்சரிசி மாவு. ஆத்திலே ப்ரிப்பேர் பண்ணி பச்சரிசியை 2 மணி நேரம் கிட்ட தண்ணியில ஊற போட்டு அதை வந்து நல்லா வந்து வடிய வச்சுட்டு ஃபேன் காத்துல உலர்த்தி அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மாவுளுக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி சலிச்சு பண்ணின மெத்தட் இது. இப்ப இதுலதான் பண்ண போறோம். இது வந்து இப்ப இதுக்கு என்னென்னலாம் போட போறோம் அப்படின்னு பார்க்கலாம். தாளிச்சு கொட்டுறதுக்காக வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வாண்டியில வந்து கடாயில எண்ணெய் விட்டாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட போறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனால நான் போட்டுக்கல. போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா சில பேர் சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில மாட்டுறது அப்படிங்கறதுனால வேண்டாம்பா, அப்படி வேண்டான்னு சொன்னா அதனால நான் வந்து போடல. கடுகு உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு பெருங்காய பொடி, மாவு கலரும் போது உப்பு போட்டுக்க போறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்க போறோம். இந்த டம்ளரால நான் ஏற்கனவே கொழக்கட்டை மாவுலாம் கலரி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நார்மல், இது வந்து ஒரு 200 ml பிடிக்கும். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் வறுத்த அரிசி மாவு இதுல ரெடியா இருக்கு. கொஞ்சம் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்க போறோம். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிச்சு கொட்டுறதுக்குள்ள கடுகு போட்டுட்டு கொஞ்சமா வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சியை வந்து துருவி வச்சிருக்கேன், வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப நம்ம இதை பண்ண போறோம். இப்போ கடுகு வந்து வெடிக்கட்டும். அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்ல ஒரு 1.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு இதுல வந்து உளுத்தம் பருப்பை நம்ம போட்டுக்கலாம். வாசனைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுறதுனாலே அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரமா வந்து இந்த கடாய் வந்து கொஞ்சம் கனமானதா இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பருப்பெல்லாம் தீஞ்சு போன மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தா போதும், ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதுல கருவேப்பிலை, இஞ்சி,
பச்சை மிளகாய் போட்ட உடனே நீங்க கொஞ்சமா சால்ட் போட்டுடுங்க. கண்டிப்பா வந்து அதுல இருக்கிற விதைகள்லாம் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிட்டிகை சால்ட் போட்டுட்டா நமக்கு வெடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் மேலாக நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலா இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். சில பேர் ஜாஸ்தி தேங்காய் எடுத்துனா நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. நான் வந்து இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணிடுவோம். இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் மாவு எடுக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்ப இந்த 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு 2 டம்ளர் எந்த டம்ளரால மாவு எடுத்தோமோ, டம்ளரோ கப்போ நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதாலேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1க்கு 1 அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு கொஞ்சமா வந்து நம்ம ஒரு தேவைக்கு ஏற்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்ப இந்த தண்ணி வந்து 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் இந்த பக்கம் ஏற்கனவே கொழக்கட்டை வீடியோலாம் சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் 2 டம்ளருக்கு 2 டம்ளர் நான் தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு சில அரிசி வந்து புதுசா இருக்கும், சில அரிசி வந்து பழசா இருக்கும். ரொம்ப பழைய அரிசி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தாங்கும். வறுத்திருக்கும், பட் இருந்தாலும் கொல கொலன்னு ஆகாது. இருந்தாலுமே பிகினர்ஸ்க்காக சொல்றேன், 2 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ்ல பாருங்க, நான் கொஞ்சம் வெந்நீர் வச்சிருக்கேன். இந்த பக்கம் 1 டம்ளர் தோராயமா இந்த பக்கம் வைக்கிற தண்ணியை அளந்து வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க 1 டம்ளர் வைங்க, இல்ல 1.5 டம்ளர் வைங்க, அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா தேவை அப்படின்னா இந்த பக்கம் கலரும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இந்த வெந்நீர் எடுத்து ஊட்டுக்கிற போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். பச்சை தண்ணியை விட்டோம் அப்படின்னா திரும்பி எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்ப இந்த பக்கம் தண்ணி வந்து சூடாயிடுது. இந்த ஸ்டவ் வந்து நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இது இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து என்கிட்ட இருந்த மாவு வறுத்த மாவு இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து இதை மாவுல பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சில பேர் நினைக்கலாம், மாமி காரடையா நம்ம அடைக்கு கலருவோமே அந்த மெத்தட் மாதிரி இருக்கே அப்படின்பா. அதே மெத்தட் தான். அடையா தட்டக்கூடாது, அவ்வளவுதான். அதுல வந்து காராமணியோ துவரையோ போடுவோம். இதை புடிச்சு நம்ம கொழக்கட்டை மாதிரி தான் ஆவியில கலர வைக்க போறோம். அதனால இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாவா பண்ணாம சலிச்சு வறுத்து இந்த ப்ராசஸ் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாவுளுக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரிசியை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற போடுங்க. பச்சரிசியை ஊற போட்டுட்டு ஊறினதுக்கு அப்புறம் வடிச்சிட்டு ஃபேன் காத்துல உணர்த்திருங்க. மாவுளுக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நைஸா அரைச்சிருங்க. ஆனா நீங்க சலிக்கணுங்கிறது கிடையாது. நைஸா அரைச்சிடுற போது பாத்தீங்கன்னா லேசா ஒரு ரவை மாதிரி தொட்டா நிரல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா தப்பு இல்லை. அதனால நீங்க உடனே அது வந்து அப்படியே வந்து அதை அரைச்சிட்டு அந்த மாவை வந்து கடாயில போட்டு பாண்டியில வச்சு சிம்மில வச்சு நன்னா வறுத்துக்கோங்க. அதை வறுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரா நன்னா வரும். நீங்க அந்த மாதிரி மாவை சலிக்காம கப்பியா இருக்கு இல்லையா, அதோட அந்த நிரல்ற மாதிரி நொரன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல அப்படியே வறுக்கிறதா இருந்தால் அதுக்கு 1க்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி, 1ன்னா 1.25 அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரவை பதத்துக்கு இருக்கிற போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. நான் மாவா எடுக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 2வது நம்ம புது அரிசி பழைய அரிசி இப்படி எல்லாமும் இருக்கு. அதனால நீங்க பார்த்துட்டு உப்புமா கலர்ற மாதிரி நம்ம அப்ப உப்புமா கலரும் போது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் 3 டம்ளர்லாம் வைப்போமே மாமி அப்படிம்போம். அதுக்கு காரணம் நம்ம சாதம் வைக்கிற போது நான் 1க்கு 3 வைப்பேன். ஏன்னா அரிசி முழுசா இருக்கு, அது வேகிறதுக்கு டைம் வேணும். இப்ப மாவா இருக்குன்னா அந்த அளவுக்கு டைம் தேவைப்படாது. அதுதான் காரணம். அந்த மாதிரி நீங்க சலிக்காம கூட நன்னா நைஸா அரைச்சிட்டு வறுத்துட்டு கலரிக்கலாம். இப்ப தண்ணி கொதிச்சிடுது. நான் உங்களுக்கு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் இருக்கிற மாவுல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிச்சு கொட்டிக்க போறோம். இப்ப அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம கலரிக்கலாம். அடுப்பு ஆன்ல இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நம்ம இதை கீழே இறக்கி வச்சு கூட கலரிக்கலாம். அடுப்புல இருந்தபடியே கலரணும் அப்படிங்கிறது இல்ல. இப்போ கொஞ்சமா நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டம்ளர்ல விட்டே காமிக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா பார்த்து தேவைக்கு ஏற்ப விட்டுக்கோங்க. அதிகமா எடுத்த அப்படின்னா
கொஞ்சம் நமக்கு அதாவது வந்து வறுத்திருக்கோம் இருந்தாலும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா திருப்பி மாவை வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வந்து பாத்துக்கலாம். இதை கலரிட்டு உடனே சுட சுட இருக்கும் அப்படிங்கறதுனால நம்மளால கை வைக்க முடியாது. இன்னொரு 1/4 டம்ளர் கிட்ட விட்டுருக்கேன். இப்ப இது அப்படியே வந்து மேல ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இப்ப பார்க்க பொல பொலன்னு தான் இருக்கும். லேசா நம்ம வந்து நார்மல் தண்ணியை தொட்டு இழுத்து பிசைஞ்சிக்கலாம். திரும்பி தண்ணி நிறைய விடவே வேண்டாம். எப்படியும் மூடிடுற போது வேர்த்து வேர்த்து உங்களுக்கு சொட்டிடும். இவ்வளவு உதிரா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது மேல நான் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட போறேன். மூடிட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கீழே இறக்கி வச்சிருங்க. ஃபேன்ல வைக்க வேண்டாம். நார்மல் டெம்பரேச்சர்ல அப்படியே மூடிடுற போது இந்த சூட்டோட சேர்ந்து அந்த வேர்த்து சொட்டு சொட்டு தண்ணி வருது இல்லையா, அதுல இது அட்ஜஸ்ட் ஆயிடும். நல்லா புழிங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இழுத்து பிசைஞ்சிட்டு திருப்பி பண்ண போறோம். இப்ப நம்ம கலரின மாவை இந்த மாதிரி இந்த பேசன்லயே போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா. இப்பவே இது வந்து மூடி இருக்கிறதுனால கரெக்டா இருக்கு. கொஞ்சமா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வேக வைக்கிறதுக்கு எப்பவும் மாதிரி பாண்லியில வந்து தண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தாராளமா ஒரு 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் அளவுக்கு வச்சிருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம கையால இப்ப இழுத்து நல்லா இந்த மாதிரி பிசைக்கலாம். நம்ம விட்ட தண்ணி வந்து ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கேன். அது கரெக்டா இருக்கு. வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா பக்கத்துல கொஞ்சமா நார்மல் வாட்டர் வச்சுக்கலாம். வெந்நீர் வேணும் அப்படிங்கிறதுல லைட்டா தண்ணியில கையை தொட்டுட்டு அப்படி பண்ணினா போறோம். இப்ப நமக்கு தண்ணியே தொடாத இந்த அளவுக்கு ரொம்ப பக்குவமா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதெல்லாம் இழுத்து நன்னா இப்படி மணி இல்லாம நம்ம கொஞ்சம் பிசைக்கலாம். ரொம்ப குழக்கட்டை பண்ற அளவுக்கெல்லாம் ஃபைனா பிசையணும் அப்படிங்கிறது இல்ல. கொஞ்சம் ஈவனா மணி இல்லாம பிசைஞ்சிட போறோம். நான் வந்து என்கிட்ட வாழை இலை இருக்கு அப்படிங்கிறதுனால இட்லி தட்டுல வாழை இலையை வச்சு அதுலதான் நான் வந்து புடிச்சு வைக்க போறேன். நீங்க உங்கள்ட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா இட்லி தட்டுல லேசா எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுல அப்படியே வந்து புடிச்சு வச்சுடலாம். குழக்கட்டை வைக்கிற மாதிரி ஒவ்வொரு தட்டுலயும் 2 வச்சுடலாம். இப்ப பாண்லியில வந்து அடியில தண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பிகினர்ஸ்க்கு சொல்றேன், நீங்க வந்து இந்த மாதிரி பாண்லியில தண்ணியை வச்சுட்டு இட்லி பிரீத்த வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் இறங்கிடும். அதனால பாத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு வைக்கிற போது கரெக்டா இருக்கும். நீங்க பிரீத்து வைக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பிரீத்து வச்சு காமிச்சிருக்கேன். கறி பண்ற மாதிரி குட்டி பாண்டியில வைக்கிற போது ஒரே ஒரு பிரீத்து வைக்கலாம். அது ரொம்ப கரெக்டா இருக்கும். வாழையில வைக்கிற போது நமக்கு எண்ணெய் தடவணும் அப்படிங்கிறது இல்ல. இட்லி தட்டுல வைக்கிற போது வேணும்னா நம்ம வந்து லேசா எண்ணெய் தடவிக்கலாம். சின்ன சின்னதா உங்களுக்கு எவ்வளவு பெருசு தேவையோ அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்வீட் பொடி குழக்கட்டைன்னு ஒண்ணு பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல வந்து வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்னா இப்படி புடிச்சு வைக்க போறோம். ஒரு 4-5 பண்ணி நம்ம தட்டுல வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள இந்த பாண்லியில தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்படியே நிறைய நம்ம எதுக்காக நான் வாழை இலை வச்சிருக்கேன்னா வாழை இலையோட சேர்ந்து வேகிற போது பாத்தீங்கன்னா அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இட்லி தட்டுல ஒவ்வொரு குழியிலையும் வைக்கிற போது 2 மிஞ்சி போனா 3 தான் வைக்க முடியும். ஆனா இந்த இலையிலங்கிற போது கொஞ்சம் நிறைய நம்ம அடுக்கிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி இடத்த வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா ஏதாவது வைக்கலாம். இப்ப ஒரு 5 குழி 6 குழி தான் இருக்கு இட்லி தட்டுலன்னா 6 2 12 வைப்போம். சைட்ல வேணா 1 2 வைப்போம். இந்த மாதிரி இலை மாதிரி வைக்கிற போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கமா கூட வச்சுக்கலாம். சின்ன சின்னதா கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் அப்போ இதை பண்ணும்போதே சொல்லிடுறேன். நீங்க வந்து மாமி இதுக்கு சைட் டிஷ்க்கு நீங்க எதுவும் சட்னி எல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து எதுவும் நீங்க சட்னி எல்லாம் பண்ண போறது இல்லை. எங்களுக்கு இப்படி பிளைனா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சூடா சாப்பிடும் போது பிடிக்கும். நீங்க மத்தியானம் பண்ண சாம்பார் இருந்தா தொட்டுக்கலாம். அதை விட வத்த குழம்பு பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு மத்தியானம் பண்றோம்னா அது ஒரு உப்பு புளிப்பு காரம் லேசான ஒரு ஸ்வீட்டோட இருக்கிற போது இதை தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்ல நீங்க வந்து ஒரு 2 டம்ளர் அப்படிங்கறத 3 டம்ளர் அரிசியை போட்டு அரைச்சிருங்க. நைஸா மாவை 2ஆ பிரிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்வீட் பொடி குழக்கட்டையும் கொஞ்சம் கார குழக்கட்டையும் இப்படி பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வத்த குழம்பு நல்லா இருக்கும். தக்காளி சட்னி எப்படி பண்ணணுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் நான் இப்ப அப்படியே சொல்லிடுறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமா ஒரு சின்ன பாண்லியில கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. அதுல வந்து காரத்துக்கு 1 இல்ல 2 உங்களுக்கு காரம் உங்க மிளகாய் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 மிளகாய் போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி கடலை பருப்பு போடுங்க. இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த மாதிரி வறுத்துருங்க. ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி பொடியா நறுக்கி அதையுமே வந்து
அந்த பருப்பு மேலேயே கோல்டன் ப்ரௌன்ல வந்த பருப்பு மேலேயே இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு தக்காளியை நல்லா பொடியா நறுக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடும். அந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா அந்த தக்காளியில இருக்கிற ஈரப்பதத்தோட சேர்ந்து பருப்பும் நல்லா ஊறிடும். சட்னி சீக்கிரமா 2 தடவை திருப்பினாலே மசிஞ்சிடும். வாசனைக்கு கருவேப்பிலையும் ரெண்டு கொத்து இல்ல, அதாவது 2 கொத்து இல்ல, ஒரு 4-5 இலைகள் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமா வாசனைக்கு அந்த தக்காளி வதக்குற போதோ இல்ல அந்த எண்ணெயிலேயே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, தாளிச்சு கொட்டும் போது கருவேப்பிலை போட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா வந்து பசங்க எல்லாம் பொறுக்கி வச்சிருவா. நம்ம சேர்த்து அரைச்சிற போது வாசனையும் நல்லா இருக்கும். கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டிக்கலாம். வேணும்னா பெருங்காய பொடி தாளிச்சு கொட்டிக்கலாம். தக்காளி சட்னி இந்த மாதிரி பண்ற போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை சூடா சாப்பிடும் போதே நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா இதுல புடிச்சு வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் மாவு கீழே இருக்கு, அதையுமே வந்து பண்ண போறேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆல்ரெடி மாவு நல்லா வெந்துதான் இருக்கு. தாராளமா ஒரு 10 நிமிஷம், அதாவது நான் இப்ப சலிச்ச மாவை தான் வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே இது வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வெந்நீர்ல நம்ம கொதிக்கிற வெந்நீர்ல கலரிட்டோம். நீங்க மாவை சலிக்காம நைஸா அரைச்சிட்டோம் ஆனா லேசா ரவை மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளமா 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் கிட்ட வேக வைங்க. ஏன்னா அந்த ரவை பதத்துக்கு இருக்கிற நொய் வந்து அரிசி வேகணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது மாவு அப்படிங்கறதுனால ஒரு 5 நிமிஷம் இல்ல 7 நிமிஷத்துல மாவு வெந்துடும். இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இப்ப இந்த மாதிரி நான் புடிச்சு வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டா நமக்கு வந்து தண்ணி வந்து சுண்டி போயிடும். இப்ப அப்படியே மூடி வச்சாச்சு. வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு பார்க்கலாம். இப்ப நாம 2 தடவை வந்து 2வது தடவையும் இந்த மாதிரி வேக வச்சாச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து 2வது தடவை இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. வாழை இலையில வேக வைக்கிற போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து ஒரு என்ன சொல்றது, காரப்பொடி கொழுக்கட்டை இல்ல உப்புமா பொடி கொழுக்கட்டை எப்படி வேணாலும் சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்வீட் பொடி கொழுக்கட்டை வேணும் அப்படின்னா இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அது கொஞ்சம் இது கொஞ்சம் 2ஆ கூட பண்ணிக்கலாம். ஒரே மாவில் கொஞ்சம் ஸ்வீட் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு காரம் போட்டு இந்த மாதிரி 2 விதமாக கூட பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.